Hi, hello, and welcome to 999 Mark Lungigal Varangam Adi Idi Adu powered by Shakti Stabilizers and Inverters. So, school leave time, எல்லாம் கார் பஸ் லாரிலாம் எடுத்துன்னு முதுமலை காடு யானமலை காடு இந்த காடுகள்லாம் போயிட்டு மிருகங்கள்லாம் ஃபேமிலியோட சேர்த்து பயமுறுத்தி வருவீங்க. உங்களுக்கான தத்துவம் இதை உங்களுக்காக வந்து இருக்குது. அதாவது வந்து யானை மேலே நம்ம எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து ஏறி போனால் அது யானை சவாரி, அதே யானை பதறி நம்ம மேலே ஓச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து வைப்பாங்க ஒப்பாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தத்துவம் சொல்லியாச்சு. அண்ட் நம்மளோட ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டி அடுத்ததாக யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்ற அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய நாளுடைய சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பாரதா, ராம் சரவணன் அண்ட் மைலா. பாரதா வணக்கம், சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்றீங்க? என் பேர் பாரதா, நான் ஆக்சுவலி ஆந்திரா. நாங்கள் தெலுங்குல வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தமிழில் 2 மூவிஸ் வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கேன். ஆந்திரான்ற நம்ம இப்படி தமிழ் பேசுற? நான் என்னோட மம்மியோட மதர் டங் வந்து தமிழ், எங்கள் ஃபாதரோடது வந்து இது தெலுங்கு. அவங்கவுங்க டங் அவங்கவுங்களுக்கு தான். அங்கே தான் பிறந்தது எல்லாமே. ஸோ தமிழ் தெரியும். அம்மா வந்து வீட்டில் வந்து தமிழ் பேசுவாங்க. தமிழ் நல்லா திட்டுவாங்க போலுது எல்லாரையும். அதில் உங்களுக்கு எல்லாம் தமிழ் நல்லா வந்துருக்குது. உங்களுக்கு எது நல்லா ஃப்ளூவெண்ட்டாக வரும்? எனக்கு நான் ஸ்டடீஸ் வந்து பெங்களூரில் கம்ப்ளீட் பண்ணதுனால ஸோ எனக்கு வந்து கன்னடமும் ஃப்ளூவெண்ட்டாக தெரியும், தெலுங்கும் தெரியும், தமிழும் தெரியும். 3 ஊரில் இருக்கிற எல்லா ஏரியா ஆட்களையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் தேன் மிட்டாய், சிலுக்குவார்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 மூவி தமிழில் பண்ணிட்டு இருக்கேன். சிலுக்குவார்பட்டியா? ஓகே, தேன் மிட்டாய். தேன் இப்போ மிட்டாய். நீங்கள் தேன் மிட்டாய் படத்தை தான் நடிச்சிக்கிறீங்க 3 பேருமே. நான் கூட பஞ்சு மிட்டாய்னு ஒரு படத்தை நடிக்கிறேன். அப்படியா? அப்புறம் விஜய் சேதுபதி ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் வந்து இருக்கிறாரு. சரி, இதை நடிக்கிறது தவிர வேற என்னெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? நான் ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் டான்ஸர். நான் வந்து எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். தென் ஆக்டிங்னா பேஷன். அப்புறம் பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவீங்களா? என்ன மாதிரி பாட்டெலாம் பாடுவீங்க? எனக்கு மெலோடிஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒரு மெலோடிஸ் பாடுங்க எங்களுக்காக. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும் என்ன. சரி, ஓகே, அருமை. நம்ம பாரதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்காக ஒரு பாட்டு பாட்டாங்க. லாஸ்ட்டாக போகும்போது டான்ஸ் ஆடணும். ஓகேவா? கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ஜோரம் ஒரு தடவை கைத்தட்டலாம், அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம ராம் சரவணன். வணக்கம். வணக்கம்ண்ணா, என் பேர் ராம் சரவணன், சென்னை தான். அழகி படத்தில் பார்த்திபன் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டி இப்போ ஒரு 2 படத்தில் லீட் ரோல் பண்ணுறேன். ஒரு படம் பேர் வந்து சந்தித்தேன் உன்னை, அப்புறம் இன்னொரு படம் பேர் வந்து தேன் மிட்டாய். நான் ஏதாவது கேள்வி கேட்கலான்னு வச்சுன்னா எல்லாத்தையும் நீயே சொல்லிடுறது. ப்ரிப்பரேஷன் தான். ப்ரிப்பரேஷன் அது அப்படியே வந்து எடுத்துடுறது, ஆம்லேட்டை போட்டுடுறது. வேற என்ன ஏதாவது சொல்லி பார்ப்போம். நான் ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது பிடிக்கும். பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். அப்படியே போயிடுவீங்களா? ஸ்னூக்கர் விளையாடுவேன். ஸ்னூக்கரில் வேலை செய்யுங்க. ஸ்னூக்கரா? ஓகே ஓகே. அதுலேயும் அவ்வளோ பால் இருக்குது. என்ன அந்த என்ன அது ஸ்னூக்கர் எப்படி விளையாடுவாங்க சொல்லு? ஸ்ட்ரைப்ஸ்னா ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் தான் போடணும், பிளெயின்னா பிளெயின் போடணும். இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு பிளாக்கை போடணும். எது சொல்கிற? சட்டை போட்டு போடணுமா? இல்லை, நான் பாலை போடணும். நான் குச்சி வச்சு அடிக்கணும். ஓகே, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த குச்சால நம்ம வச்சிக்கலாமா? இல்லைண்ணா, அதெல்லாம் எதுக்குண்ணா. ஓகே, பாட்டுக்கு போயிட்டு விளையாண்டு பதுமா வந்துடும். ஓகே ஓகே. எத்தனை பேர் விளாட்லாம் ஒரு டேபிளில்? ஒரு டேபிளில் ஒரு 6 பேர் விளாட்லாம். கசகசன்னு இருக்குமே. அப்போ 2 பேர் விளையாட வேண்டியது. 2 பேர்? ஆமாம். எல்லாரும் வெளில போக சொல்லிடுவீங்க. அவ்வளோதான். வெரி குட் வெரி குட். ஓகே, இதை தாண்டி வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க? இதை தாண்டி டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கேன் ராபர்ட் மாஸ்டர் கிட்ட. அவ்வளோதாண்ணா. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, வெரி குட். நல்லா ஜோரா கைத்தட்டி நம்ம ராம் சரவணனை வெல்கம் பண்ணிடலாம். சார், அடுத்ததா வணக்கம் மயிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மயிலா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் நடிச்சிருக்கீங்களே? சூச்சு மாதிரி. என்ன மாதிரியே? சூச்சு மாதிரி. அப்போ ரொம்ப சின்ன குட்டி மாதிரியா இருந்தீங்க. அப்போ 6th, இப்போ காலேஜ். இப்போ நல்ல பெரிய டங்கா மாதிரியா மாற்றி. ஓகே, வெரி குட் வெரி குட். அப்புறம் விஜய் டிவியில் வந்து காத்து கருப்பு, நாங்களும் சூப்பர் ஸ்டார் 2 ப்ரோக்ராம் வந்து பண்ணேன். அண்ட் பிரியாணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது லாஸ் ஏஞ்சல்ஸில் பெஸ்ட் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கு 2010. அண்ட் அகெயின் கொஞ்சம் ஃபுல் கேப்க்கு அப்புறம் அகெயின் தேன் மிட்டாயில் வந்து எடிட் ஆகிருக்கேன். அந்த கேப்பில் தான் ஸ்கூல் காலேஜுக்குலாம் போயிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். என்னவா படிக்கிறப்போ? பிஎஸ்சி ஜுவாலஜி. படிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஹெல்ப் பண்ணுவேன். யாருக்கு? அனிமல்ஸ். பக்கத்தில் பிட் அடிக்கிறவங்களா? அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. அதுக்கு உங்கள் அப்பா காசு கொடுத்து உன்னை படிக்க வச்சுருக்கிறார். மனுஷனுக்குலாம் எப்போ ஹெல்ப் பண்ணுவீங்க? பேசுறதே ஹெல்ப் தான்ப்பா. பேசுறது ஹெல்ப், பேசாமல் இருக்கிறது தான் ஹெல்ப். ஓகே, நல்ல ஜோரா கைத்தட்டலாம். நம்ம மயிலா வந்திருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சி நீங்கள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அந்த 1000 பாயிண்ட்ஸ் வச்சு தான் அடுத்து நீங்கள் 3 ரவுண்ட்ஸ் விளாட போகிறீங்க. முதல் ரவுண்ட் வாட் ரவுண்ட்? மயிலா டெல் மீ. குரூப்பில் டூப்பு என்ன பண்ணுவாங்க குரூப்பில்?
குரூப்பாக வருவாங்க. வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க? அது செட்டை பிரிச்சுன்னு போயிடுவாங்களா? இல்லை, குரூப்பா வருவாங்களா? எத்தனை பேர் வருவாங்க குரூப்பா? ஒரு 3-4 பேருன்னு நினைக்கிறேன். 3-4 பேர் வருவாங்க. அவங்கள வந்து ஒருத்தவங்கள வந்து டூப்பு கண்டுபிடிக்கணும். டூப்பு கண்டுபிடிங்க. கரெக்டாப்பா? கரெக்ட் தானே. யாரு? கரெக்ட் நீ கரெக்ட் பண்றது கரெக்ட்ன்றியா? அந்த குரூப்பில் டூப்புக்கு ரவுண்டு அவங்க சொன்னதே கரெக்டாக. கரெக்ட். இப்போ நம்ம விளையாட போகிறது குரூப்பில் டூப்பு. உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குரூப்பில் டூப்பில் ஏபிசி 3 பேர் வந்துருக்காங்க. இவங்கள பார்த்தா யார் மாதிரி தெரியுது? பாரதா? பரதநாட்டியம் ஆடுறாங்க. பரதநாட்டியம் ஆடுற மாதிரி தான். என்னம்மா மயிலா? குச்சிப்புடியா? குச்சிப்புடி குச்சியே இல்லை, எப்படி பிடிப்பாங்க? அவங்க 3 பேரும் ஒடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க. ஒடிச்சி யாரையும் ஒடிக்க மாட்டாங்க, இடுப்பு ஒடிச்சு ஆடுவோம். ஒடிசி டான்ஸ். இதில் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து டுபாகூர். அந்த டுபாகூர் யார் அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போறாங்க? 3 பேரும் ஒண்ணா ஆட போறாங்க. அப்போ அவங்க ஆடனே இருக்கும்போது நீங்க பஸ்ஸர் அழுத்திடலாம். யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தருவோம் தானே எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் தர மாட்டோம். ஏபிசியில் யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் லாக் பண்ணலாம். செகண்ட் பஸ்ஸர் அழுத்துறவங்களுக்கு மீதி இருக்கிற 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க லாக் பண்ணலாம். 3வது அழுத்துறாங்க இல்லையா, அவங்க அழுத்திருக்கே வேணாம். ஏன்னா மீதி என்ன ஆப்ஷனோ அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கும். 2வது ரவுண்டில் நீங்கள் யாரு கூட வேணா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரெடி ஆகுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் த டான்ஸ். ஏபிசி 3 பேரும் வந்து அவங்களோட குரூப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பாரதா, நீங்க தானே ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க. ஏபிசியில் யாரை லாக் பண்ணுறீங்க? நான் பி லாக் பண்ணுறேன். பிஏ டூப் லாக் பண்ணுறீங்களா? ஏன்? அது வந்து அவங்க இந்த ஒடிச்சு ஆடணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க இடுப்பு ஒடிக்கவே இல்லை. ஏமா நீ ஒடிச்சு ஆடல? ஒடிசின் டான்ஸ்னு சொல்லிட்டு நீ எதுவுமே ஒடிச்சு ஆடல. அப்புறம் வந்து பயந்துட்டே ஆடினாங்க. அவங்க கண்ணில் தெரிஞ்சுது. அவங்க கண்ணில் தெரிஞ்சுதா? சரி, ஓகே. ஸோ நம்ம பாரதா வந்து பார்த்தீங்கன்னா பிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஷி டிட் ஒடிச்சி டான்ஸ். ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். சி. ஏன்? ஏன்னா வந்து பீன்னு சொன்னோன்னே சிரிச்சுது அந்த பாப்பா. ஆமாம், பீன்னு சொன்னதால அந்த பொண்ணு சிரிச்சு தான் அதை இவர் பார்த்துட்டாரான். அந்த பொண்ணையே பார்த்துருந்தேன் நீ சொல்லு. ஓகே, ஸோ வந்து நம்ம ராம் சரவணன் வந்து சிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணிருக்காரு. பிகாஸ் அந்த பொண்ணு வந்து சிரிச்சினே இருக்குது. இந்த சிரிச்ச மூஞ்சி பொண்ணு. ஓகே, அடுத்து மயிலா? ஏ தான் பேலன்ஸ் இருக்கிறது ஏ தான். ஸோ அதனால பட் உனக்கு யார் மேலமா டவுட்டு? இல்லை, ஆக்சுவலி பி மேலே டவுட்டு. பட் அவங்க வந்து சில ஸ்டெப்ஸ் விட்டாங்க நடுவில். அவங்க ஏ வந்து ஃபேஸை டென்ஷனாகவே வச்சு நாடிந்தாங்க. எப்பவுமே எல்லா டான்ஸ்லையும் அம்மா அம்மா திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஏ வந்து லாக் பண்ணியிருக்காங்க மயிலா. இப்போதைக்கு நீங்கள் வந்து இவங்களாம் லாக் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். பரதா, நீங்கள் தானே பிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஏ அண்ட் சி 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க ஒரு 1/2 அன் ஹவரில். என்ன? ஸோ பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கமாண்ட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ பி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. பரதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பீன்னு தான் நினைக்கிறேன். பி தான் டூப்னு நினைக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, பி நீங்கள் போயிடுமா. அடுத்து சிஏ கூப்பிடுங்க.
ஓகே ஸோ சி வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. ராம் சரவணன் என்னம்மா? எஸ் சி தான். சி தான். சி தானா? ஓகே, அவரும் தெளிவாகிறாரு சி தான் அப்படின்ட்டாரு. நீங்கள் பேர் ரெஸ்ட் எடுங்கம்மா. அடுத்து ஏ வர சொல்லுங்கள். மயிலாட் ஆரம்பிச்சலாம். மயிலாட் ஏ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஏபிசி இவங்க 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பரதா நீங்கள் வந்து பிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ யாரை லாக் பண்ண போகிறீங்க? பி தான். நீங்கள் எதுவும் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் மாறலையா? கன்ஃபார்மாக பி தான். கன்ஃபார்மாக பி தான். ஓகே, ஸோ பியை வந்து லாக் பண்ணுறாங்க நம்ம பரதா. ராம் சொல்லுங்கள். சி தான். சி தானா? நீங்கம்மா? பி. பிக்கு போகிறீங்களா? ஏலேருந்து பிக்கு போகிறீங்க. ஓகே, அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஏன்? ஏன்னா என்கிட்ட அப்படி தான் சொல்ல சொன்னாங்க, சொல்கிறேன். ஓகேவா? 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகுதாம்பா அவங்களுக்கு. அப்போ அப்படியே 900 ஆகுது மயிலாக்கு. ஸோ பரதா வந்து பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. ராம் சரவணன் வந்து சிஏ டூப்பு அப்படி லாக் பண்ணியிருக்காங்க. மயிலா வந்து ஏலேருந்து பிக்கு போனதால அவங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 900 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரில் யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஏபிசியில் பி மட்டும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றி வந்துடுறாங்க. ஸோ அவங்க தான் டூப்பு. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க பாரதா அண்ட் மயிலா. ஓகே, பி வணக்கம்மா. அவங்க பேருமா? என் பேர் காவியாஞ்சலி. ஓகே, என்ன பண்ணுறீங்க? நான் பேசிக்கலாகவே கிளாசிக்கல் டான்ஸர். ஆனால் இப்போ மூணு நாளாக ஒடிசி கத்திட்டு. 3 நாளாக ஒடிச்சு கற்றுன்னு இருக்கிறீங்க. ஓகே, வெரி குட். பரவாயில்ல, நான் தெரிஞ்ச மாதிரி தான் லைட்டாக ஆடினீங்க. படிச்சுட்டு இருக்கிறீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? +2 படிக்கிறேன். வெரி குட்மா. அந்த அக்காட்ட கொடுங்க. வணக்கம், உங்கள் பேருங்க? பிரியங்கா. பிரியங்காவா? நல்ல பேர். இனியா பேசுவா? நிறைய பேசுவியா? நிறையவே. அதான் நிறையாவே பேசுவோம். அப்புறம் பிரியங்கான்னு பேர் இருந்தால் பின்ன எப்படி பேசுறது? சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? +2. ஓகே, எத்தனை வருஷமாக ஒடிசி கற்றுனுக்கிறீங்க? 6 வருஷமா. ஓகே, யார் உங்கள் வாத்தியார்? மரியா மேம். இந்த ஒடிசி டான்ஸ் எந்த ஊரில் டான்ஸு? ஒரிசா. ஒரிசாலேருந்து வருதா? ஓகே ஓகே, வெரி குட்மா. ஏட்ட கொடுமா. உங்கள் பேருங்க? ஷாமினி. ஷாமினியா? அவங்க அக்காவா நீங்கள்? இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுது. அப்படி தெரியுதா? ஒரே மாதிரி மேக்கப் போட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த டான்ஸ் உங்களுக்கு சேர்த்து விட்டாங்க வீட்டில்? இல்லை நீங்களே இப்போ எங்களுக்கு பிடிக்கும்னு போய் சேர்ந்துக்கினீங்களா? இல்லை, சும்மா செய்துட்டோம். வீட்டில் சும்மா உட்காந்து டிவி பார்த்துங்க பார்க்கலாம் வாங்க டான்ஸ் கிளாஸுக்கு அப்படின்னு அழுத்தி விட்டாங்களா? ஆமாம். ஏபிசிக்கு நல்லா இப்போ ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, குரூப்பில் டூப்பு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம ராம் சரவணன் தப்பான டூப்பை லாக் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க, அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் மயிலா நீங்கள் ஏற்கனவே ஆப்ஷன்ஸை மாற்றினீங்க, பட் ஆனால் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போய் இப்போ நீங்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் பரதா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சரியான டூப்பை எப்படியோ லாக் பண்ணிட்டுக்கிறீங்க ப்ரில்லியண்ட்டாக. அதனால் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டு போகாமல் 1000 பாயிண்ட்ஸில் இருக்கிறீங்க. ஓகே, இந்த தேன் மிட்டாய் படத்தில் என்னது யார் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் அதில் மெயின் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சார்? நானும் லீட் ரோல் தான் பண்ணுறேன். நீங்கம்மா? 2 ஹீரோயினா உனக்கு? இல்லை, நான் ஒரு 3 பேர் ஹீரோ, 3 ஹீரோ 3 ஹீரோயின்ஸா? ஓகே, இன்னொரு ஹீரோயின் யார்? இன்னொரு ஹீரோயின் பூஜான்னு சொல்லிட்டு. பூஜா வீட்டில் இருக்கிறாங்களா? ஆமாம் ஆமாம். ரொம்ப ஃபீல் பண்ணுறியா? ஓகே ஓகே, இப்போ நம்ம சின்ன பிரேக்குக்கு போகிறோம். 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர். வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா தேன் மிட்டாய் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து 3 பேர் வந்துக்கிறாங்க. அவங்க தான் பரதா, ராம் சரவணன் அண்ட் மயிலா. பாரதா. ஏன் அப்படி பேர் வச்சாங்க உனக்கு பாரதான்னு? தெரியலையே. பாரதம் பாரதா அப்படின்னு வச்சாங்க. பாகிஸ்தானில் பிறந்தா என்ன வச்சிருப்பாங்க உனக்கு? பாக்கின்னு வச்சிருப்பாங்க. பங்களாதேஷில் பிறந்ததா பங்களான்னு வச்சிருப்பாங்களா? மயிலாட் எங்கே வச்சாங்க உனக்கு பேர்? மயிலாட்னா அது மயில். ஓ, மயிலானா மயில், அது மயிலா அப்படின்னு கேட்குறது தான் மயிலா. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ரவுண்டுக்கு போக போகிறோம். அந்த ரவுண்டோட பேர் என்ன? மயிலா சொல்லுமா?
அதான் சொல்லுவான். ஆ சிரிச்சா போச்சு. சிரிச்சா போச்சு. சிரிச்சா என்ன போகும்? மார்க் போயிடும். சிரிப்பு போகும். சிரிப்பு போகும். சிரிச்சா சிரிப்பு போகுமா? லிஃப்ட் ஓப்பன் பண்ணி டைம் ஸ்டார்ட் ஆகிடும். சிரிக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு சின்ன ரூலு. உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிச்சிடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற நம்ம சிரிச்சா போச்சு குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பால் போலே 16 ஒரு girlfriend வேணும். இன்று புதிதாக வாழ்ந்த மலர் போல. டேய் தம்பி அவுட்ரா நீ. டேய் அவுட்ரா சிரிடா. ஆற போடா. என்ன இல்ல அங்க புள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. இப்ப சிரிச்ச பாரு, அங்க பாரு, அங்க பாரு சிரிக்கிற போறா. ஏய் பாப்பா, வாட் இஸ் யுவர் நேம்? மயிலா. மயிலா. மயிலா? சிரிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன். ஏய் மயிலா, சிரிக்க மாட்டேன். ஒக்க போடாதீங்க. அப்படியா? அப்ப நான் பின்னாடி போயிட்டேன். பாப்பா சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பாரதா. பரதா, சிரிக்க கூடாதா? அப்படி இல்லை இல்லையே. ஏன் சிரிக்க மாட்டேன்? நீங்க ஜோக் அடிக்கல, சிரிக்கல. நீ சிரிச்சா அழகா இருப்ப. உங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் போய் சொல்லுவாங்க. அதான் நம்பிட்டு இருப்பியா? நீங்களும் இப்ப அதானே சொன்னீங்க. என்ன சொன்னா? சிரிச்சா அழகா இப்போ இருக்கும். விளையாட்டு சொன்னா அதான் சிரிச்சா இருந்தீங்க. உங்க அம்மாவும் அப்படிதான் விளையாட்டு சொல்லுவாங்க. அப்படி அம்மா வந்திருக்காங்களா இங்க? இங்க உட்கார்ந்துருக்காங்க. இங்கதான் உட்காந்துருக்காங்களா? முன்னாடி சொல்ல கூடாதா? பிரதர் சொல்லுங்க பிரதர். யார் பிரதர் நீங்க? அமெரிக்கா ஜனாதிபதி. கேக்குறா பாரு. டேய் பார்த்தா தெரியல, நான் கிளீனர். கிளீனரா நீ? பின்ன விஜய் டிவி ஓனரா நானே. கிளீனர் தான். அப்படியா? அப்ப க்ளீன் பண்ணு. கிளீன் பண்றா, தள்ளி நில்லு. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர். ஏய் உன் வயசு என்ன? அந்த பொண்ணு வயசு என்ன? ஏய் ஐ அம் யார் தெரியுமா? யாரு? ஓயே ஓ. காலைல சாப்பிட்டு எதுவும் ஜீரணம் ஆகலையா? நோ, ஐ அம் பாப் சிங்கர் பாப் கேலி. ஏய் கூட்டத்துல பாதி பேர் காலி. அங்க பாருடா. என்ன சார் பண்றீங்க? கிட்டார். என்னது கிட்டாரு? நான் நல்லா கிட்டார் வாசிப்பேன். உனக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? கிட்டார்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, நைட் ஃபுல்லா உட்கார்ந்து வாசிக்கிறேன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வராங்க. கிளாஸ்மேட்டா? காலேஜ் மேட்ஸ். காலேஜ் மேட்டா? அவங்க எல்லாம் வரட்டும். சரி சார். என்கிட்ட ஆட்ட வாங்கலாம், அவங்ககிட்ட ஆட்ட முடியுமா? ஆடுறேன் சார், போங்க சார். நீங்க ஆட்டாம போங்க. ஓயே ஓயா. சக்கு சக்கு வத்தி குச்சி சட்டுன்னு தான் பத்தி கிச்சி ஒயிலே ஒயிலே. சிக்கு சிக்கு சிக்கி கிச்சி சின்ன பொண்ணு சொக்கி கிச்சி மயிலே மயிலே. அரும்பு மீசே முறுக்காதே, குறும்பு பார்வை பார்க்காதே. சிரிக்கிறது இல்லையா? இப்படி சிரிக்கிறது இல்லைன்னா என்கிட்ட சிரிப்பு கற்றுக்கோ. கையை இப்படி தலையில் வை. இப்படி வச்சுன்னு பேனு கடிச்சா தலையை சொறிவல்ல, அதை மாதிரி சொறி. இதுக்கு பண்ணாமே இருக்கலாம். போமா, இவ்வளோ பெரிய வில்லனியே அழ வச்சிட்டீங்க. நீங்க வில்லனா? இல்ல புள்ள. டேய் பல்லா கமரா. காட்டெருமைக்கு சிக்கலக்கா போன மாதிரி சிரிக்கிறானடா. அவதான்டா என் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட்ரா. இவனுமா காலேஜ் ஸ்டூடெண்ட்? ஆமாடா. டேய் நீ யாரா? உன் பேர் என்னடா? ராஜாதி ராஜா மாட்டாண்டா காத்தவராய கிருஷ்ண காமராஜா. ஏண்டா உன் பேரை கேட்டா உன் ஊர்ல இருக்கிறவன் பேர்லாம் சொல்லுகிற. உன் பேரை சொல்றா. வீரபத்ரன். ஏண்டா மொத்தமா அடுக்கின வீட்டு பத்திரம் மாதிரி இருக்கிற. ஆமா, இவ்வளவு பேசுற. உன் பேர் என்ன? எதுக்கு கவுண்டர் அடிக்குதுக்கா? இல்லடா சொல்றா. என் பேரு மங்களம். நல்லா திமிங்கல மாதிரி இருக்கிற மங்களன்னு பேர் வச்சு. ஏய் அவனை பத்தி உன்னை பத்தி சொல்ற. ஏய் நான் 10 பேர் கையை வச்சு வெட்டி இருக்கிறேன், 10 பேர் காலை வெட்டி இருக்கிறேன், 10 பேர் தலையை வெட்டி இருக்கிறேன். தலையை வெட்டினியா? தலையில இருக்க முடியாத வெட்டினியாடா? அப்ப வெட்டி விடுறா. டேய் எங்க சிரிக்கிறத மறந்துட்டியா? என்ன என்ன ஃப்ரெண்டோட டேலண்ட் தெரியுமாடா உனக்கு? டேலண்ட் என்ன டேலண்ட்? அவன் டேலண்ட் உனக்கு தெரியுமாடா? என்ன அவன் டேலண்ட் உனக்கு தெரியுமா? என்ன டேலண்ட் சொல்லியா? அவகிட்டே கேளுடா. ஏய் என்னோட டேலண்ட் உனக்கு தெரியுமாடா? சரி என்ன டேலண்ட் சொல்லு. நான் நல்லா ட்ரம்ஸ் வாசிப்பேன்.
இதான் எது இந்த தண்ணி ஊற்றி வைப்பாங்களா அந்த ட்ரம் தானே. போய் நில்லு, போ 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 அடுத்த ஆளுக்கு போ. ஏய் டேய் 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 இருடா. நீ ட்ரம்ஸ் வாசிக்கிற இல்ல ஃப்ளூட் வாசிக்கிற? எல்லாம் சிரிச்சிட்டாங்க. உட்காரு பதறாத. நாங்க சிரிச்சாதான் நீங்க சிரிப்பீங்க. வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது நான் ஆல்ரெடி சிரிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே சிரிச்சிட்டேன். வாழ்க்கை கூட்டங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது அந்த உலகில் அமைதி மகிழும் உலகில் அமைதியும் மகிழும் டேய் கேமரா காமிடு. முடியாது உண்மை உண்மை என் ஆனந்தம் என் மகிழ்ச்சி என் இன்பம் டேய் கேமரா பின்னாடி பூஜை பண்றா. அமைதி அழிந்தது. எவ்வளவு நேரம் தொட்டிட்டு போடா போடா. இப்போ நீங்க ரெண்டு பேரும் திருப்பி பாருங்க. யார் அவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான்? நான் பிச்சைக்காரன், இவன் பில் கேட்ஸ் ஓனர். இவன் பேர் நான் சொல்றா. என் பேர் கேட்டா சொத்தை எழுதி வைக்க போறியா? முதலி இந்த பேர்ல சொத்தாடா எழுதி வைக்க போற? செம காமெடி மச்சான், செம காமெடி. உன் பேர் என்ன? என் பேரா கேட்ட? என் பேரா கேட்ட? உங்க ஆயா பேரா கேட்டா? ஜோஜோ. டேய் ஜோஜோ என்ன நாய்க்குட்டிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஜோஜோன்றதாண்டா ஸ்டைலு. இப்பெல்லாம் மாகாப்பான்னு வச்சுட்டு சுத்துறது இல்லையா, டீடின்னு வைக்கிறது இல்லையா, அது மாதிரி இது ஜோஜோ. டேய் ஜோஜோ நாய்க்குட்டி மாதிரி குனிஞ்சுக்கிட்டு பேசு. அது இருக்கட்டும். நீ உன் பேர் என்னடா அவ்வளோ பேசுறீங்க? மங்களம். மங்களம் மங்களம் மங்களம். ஆமா மங்களம். நல்லா கெட்டப்பே போடாம மங்களம் பாடுறா டேய். மச்சான் நீ அவனை விட்றா. ஆமா இவன் காஜர் அகர்வாலே இவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் விட்றான்ற மூதேவி. செம காமெடி. சைத்தானுக்கே மச்சான். நீ காமெடி பண்ணாதடா. அத நீ சொல்லாதடா திவாகர். வாடா. இங்க 3 பேரும் காலேஜ் ஸ்டூடண்ட். ஆமாடா. அதுல என்னடா சந்தேகம்? ஏய் ஓ டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. எங்க தல டியாரே. இப்போ சொல்ல நீ மாடா காலேஜ் ஸ்டூடண்ட்? ஏன் டேய் கைது பண்ணத வாரண்ட் நான் தாண்டா காலேஜ் ஸ்டூடண்ட். பிரமாதம் வந்தவனே ஆரம்பிச்சாமறா. டேய் கேளுடா. என்னடா கேக்குறா? ஐயோ கேளுடா. சரி உன் பேர் என்ன? அப்படி வா. கிருஷ்ணாக்கு இன்னொரு பேர் முன்னா. இந்த படத்துல நான் தாண்டா கண்ணா. மாத்திட்டான். அதனால தான் போட்ட ஒரு பிட்ட. இப்ப பார்த்தா பிட்ட. கிருஷ்ணாக்கு இன்னொரு பேர் கண்ணா. இந்த படத்தை நான் தாண்டா முன்னா. என்ன இப்ப அது என்ன? அப்ப அது என்ன? ஏய் என் ஃப்ரெண்டோட டேலண்ட் தெரியுமாடா உனக்கு? அவன் டேலண்ட் தெரியுமா உனக்கு? இங்க வா. வந்ததுல இருந்து எல்லாரோட டேலண்ட் தெரியுமா கேக்குற. உனக்கு என்ன டேலண்ட் கதை சொல்லு. அவங்க டேலண்ட்லாம் என்னன்னு சொல்றதாடா என் டேலண்ட். ஏய் அவன் நல்ல கவிதை எழுதுவான்டா. யார் அவனா? ஆமாடா. எங்க ஒரு நல்ல கவிதையா சொல்லு பாப்போம். சொல்டா. காக்கா நீரம் கருப்பு தான். என்னோட பேச்சு எப்பவுமே சிறப்பு தான். அங்க இருந்து வர செருப்பு தான். அதுக்குள்ள 3 பேர் உட்கார்ந்து கவிதை சொல்றேன் கேளுடா. சரி சொல்லு. காதலிக்க தேவை பொண்ணு அவ கட்டி விட்டா தேடுவடா இன்னொரு பொண்ணு. கையில இருக்குது பின்னு குத்துனா உடம்பாயிடும் புண்ணு. பரவாயில்லையா? போ போ. அண்டான மாறா எங்க சேர்மன். ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. ஹாய் மாமா. ஹாய்டா. டேய் மச்சான். ஹாய்டா. ஹாய் மாமா. ஹாய் மச்சி. ஏய் மாமா. டேய் வர அமைதியா. டேய் உட்கார. ஹாய் மச்சான். எந்திரிச்சு உட்கார போ. நமக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட் சொல்றதுக்கு we want girl friends. ஏய். ஓ யே.
ஆமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமாடா. கூட்டு போய் பிச்சை எடுக்க போறியா? உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு மயிலாப்பூர் கோயில் வாசல்ல சாந்து பாப்பாரு, அவளை போய் பிக்கப் பண்ணு போ. ஆமா எனக்கு மயிலாப்பூர்ல இருப்பா, இவருக்கு சிங்கப்பூர்ல இருப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கடா நம்ம ஜெனி? அவ வராளா பாருங்கடா. வெள்ளிக்கு அப்புறம் சனி, அத நடந்து வரடா ஜெனி. எங்க தெரியல கொஞ்சம் குனி. இதுதான்டா காலேஜ் பசங்களோட பணி. பால் போலே 16 பால் போலே 16 டேய் யாரா அவ? நான் ஜெனி. ஏண்டி நாய் மேல இருக்கிற உனி மாதிரி ஒரு மூஞ்சி, உன் பேரு ஜெனி. நீ கூட சேத்துல இருக்க பண்ணி மாதிரி இருக்க. இங்க வா இங்க வா. ஏய் அடி 12 ஆயிடுச்சு. அடிச்சுக்காதீங்கடா. அதாவது நான் அடிச்சு வரேன் அடிச்சுக்கறேன். இருடா. நான் லவ் சொல்லுவேன். டேய் நான் சொல்லுவேன். டேய் நான் சொல்லுவேன். வயசுல மூத்தவன் நான் தான் சொல்லுவேன். ஏய் வயசுல மூத்தவன்னா முதல்ல எழுதுற போடா. முதல்ல லிஃப்ட் லைட் யாரா நாடா? ஓய் நாடா போடா. நானாடா முதல்ல சொல்லுவேன். எவனாவது சொல்லுங்கடா. ஏய் இப்படி அடிச்சு கூடாதுடா. அப்ப இப்படி புரண்டு கீழ விழுந்துடா. இப்படி அடிச்சுங்கடா. டேய் இருங்கடா உட்காருங்கடா. அதாவது ஒரு பொண்ணை பார்த்தா லவ் அப்படி சொல்லக்கூடாதுடா. அப்புறம் எப்படி சொல்லணும்? ஒவ்வொருத்தரா போய் சொல்லணும்டா. ஓகே பத்தாடா வந்த சீக்கிரம் வாடா, பொண்ணு வேற உனக்கு ஓடி போயிட போகுது. ஜெடி நல்லா இருக்கியா? நீனே பார்த்தா சொல்லு நான் எப்படி இருக்கேன். சொல்றதே தப்பா எடுத்துக்காத. ஆம்பளையா இருக்கும்போது கூட கொஞ்சம் பார்க்க சுமாரா இருப்பேன். பொம்பளை கெட்டப்ல ரொம்ப கேவலமா இருக்கேப்பா, ரொம்ப கேவலமா இருக்கு. ஸ்டூபிட் துப்பிட் சொல்லவா? ஆம்பளையா இருக்கும்போது கூட சுமாரா இருப்பேன். பொம்பளை கெட்டப்ல ரொம்ப கேவலமா இருக்கேப்பா, கேவலமா. இங்க துப்பிட் சொல்றா. அங்க துப்பிட்டா. ஏய் ஸ்டூபிட். ஸ்டூபிட் நல்லா காரி துப்ப சொல்றா. ஸ்டூபிட் ஜடி யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். தேங்க் யூ. எனக்கு என்னமோ தெரியல, நைட்லாம் ஒழுங்கா தூக்கமே வர மாட்டேங்குது, பசியே சரியா எடுக்க மாட்டேங்குது. ஏடே புரியல. அது ஒண்ணு இல்ல தாத்தா, வயசானாலே அப்படிதான். சொல்லக்கூடாது. நம்ம ஆக்டிங் பண்றா மச்சான், கலக்குறடா மாமா. தாத்தா என்ன தாத்தா தாத்தான்னு சொன்னாலே சந்தோஷப்படுறாப்பா. ஜெடி இப்படி வா. உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நீ மறக்காம பேசு. இந்த வார்த்தையை கேட்க வாடா இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். ஒழுங்கா போயிடலன்னா சங்க கடிச்சிருவேன். ரொம்ப நல்ல கவுண்டர் பா இது, ரொம்ப நல்ல கவுண்டர். எல்லாரும் சிரிச்சாங்க. மாமா நம்ம உன்னைய தாத்தானிட்டா.
உன்ட்ட என்ன சொல்ல போறான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தாத்தாக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? ஏய் எல்லாரும் சும்மா இருங்கடா. இப்போ நான் போய் எப்படி லவ் சொல்ல போறேன் பாரு. எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க போல. ஏய் உங்க அப்பனிய நான் தான் கொன்னேன், உங்க ஆத்தாளிய நான் தான் கொன்னேன். ஏன்டா வீரபத்திர மூதேவி அப்படி ஆத்தாலையும் கொண்டா அவகிட்டயாடா சொல்லுவேன். ஏய் சும்மாறா. மட்டும் கரெக்டா பண்றான். இங்க பாருமா, காதல்ன்றது காசு பணத்தை பார்த்து வர்றதில்ல, அது மனசை பார்த்து வர்றதுமா. இந்த உடம்புல கழுத்து எங்க இருக்கு, தலை எங்க இருக்குன்னே தெரியல. மனசை எப்படிங்க நான் கண்டுபிடிப்பேன்? நீ ஆளே எங்க இருக்குன்னு தெரியல, உன்னை தேடி வந்து கண்டுபிடிக்கல, அதே மாதிரி என்ன கண்டுபிடிச்சு சொல்றேன். இவங்க மட்டும் அமுதா பச்சன் ஹைட்டு. யாரும் சிரிக்கல, அதனாலதான் சிரிச்சேன். நீ எனக்கு சித்தப்பா மாதிரி. சித்தப்பாவா? அந்த பொண்ணு என்ன சித்தப்பான்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் மனதை காப்பாத்து வச்சு மச்சான் நீயாச்சும் போய் சொல்லு மச்சான். யாராவது ஒழுங்கா லவ் சொல்லுங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி சில்லற இல்ல. பண்ணி காய்ச்சல் வந்த ஜென்னி, ஐ லவ் யூ. சில்லற இல்லையா? அடி பாவி, நோட்டா இருந்தா மட்டும் போட்டுறவாடி போற. நீ ஏன் மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பிச்சைக்காரி தானடி? ஏண்டி உன்னை எனக்கு பிடிச்சிருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்க, என்ன கட்டிக்கிறியா? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் ஏன்டி பிடிக்கல? எரும சாணி மாதிரி மூஞ்சி வச்சிருக்க, என்ன பிடிக்கலன்ற? ஏய் என்ன முதல் கட்டிக்க. நான் கிண்டலா? ஏண்டி தங்கா மாதிரி ஊதாரி எலிக்கறி தின்ற நாதாரி, என்ன போய் பிடிக்கலன்றேடி. கூட இருக்கும் போதெல்லாம் சுத்து நல்லா லவ் பண்றேன், லவ் பண்ண மாட்டா மங்கள சார். மங்கள சார் லவ் பண்ண மாட்டா. அப்ப உங்க வீட்டுல போய் உங்க ஆயா அம்மா அக்கா எல்லாத்தையும் கூட்டு வா, கிண்டல் பண்ற. வா சென்னி, வா சென்னி. வர மாட்டா மங்களம் சார். வந்துறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. மங்களம் சார் வர வைங்க. அடுத்து யாரா? பள்ளியில தான் பேர் பொக்க, வாங்கின இடம் சம மொக்க. அப்ப நீ போ, உனக்கு நல்லா கொடுப்பா பொக்க. இப்ப எப்படி கலக்குற மட்டும் பாரு. மரத்துல இருக்கு காக்கா, உங்க அம்மா தான் எனக்கு அக்கா. கயிறு செய்ய தேங்காய் நாரு, உங்க ஒப்பம் தாண்டி எனக்கு மாமனாரு. சாம்பாருக்கு போடுவாங்க, சாம்பாருக்கு போடுவாங்க. நீ போடுற வைக்கிற அப்படி போட்டேங்கிறமா, நான் மேக்கப் பண்ணிக்கிறேமா, நீ பேக்கப் பண்ண. சாம்பாருக்கு போடுவாங்க பருப்பு, இப்படியே பேசா பிஞ்சுறீங்க செருப்பு. என்னமா பொறுப்பே இல்லாம பேசுற? இங்க பாரு நீ, தங்கச்சி என்னன்னா புருஷன் தான் முக்கியம் போயிட்டா, பொண்டாட்டி என்னன்னா மாப்பிள்ள தான் முக்கியம் போயிட்டா. யாரோ முக்கியம் நீ போனா நான் எங்கம்மா போவேன். கடையில் வித்தம் சூடா, அதை உத்து பார்த்தேன் காண்டா, அப்ப கூட தரலமா எனக்கு போண்டா. என்னம்மா யாரு பார்த்தாலும் ஆண் வாயை கட்டிடுமா. பறவையானது விரல்களை தாண்டி பூக்கள் முளைத்தது, குருவங்கள் இறங்கி பூசையானது. ஆனந்த கண்ணீர் கொண்டு குளித்தேன், கற்கண்டு தூக்கி கொண்டு நடந்தேன். ஒரு இரவாய் நான் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன், ஒரு இலையாய். ஒரு ஜோரான கைத்தட்டல் நம்ம சிரிச்சா போச்சு டீமுக்கு. சிரிச்சா போச்சு டீம்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பட்டாளம், அமுதவாணன், நாஞ்சில் விஜயன், சிங்கப்பூர் தீபன், திருட்டுக்கோட்டை திவாகர் அண்ட் ஜெயச்சந்திரன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு ஜோரான ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம ராம் சரவணன் 800 பாயிண்ட்ஸ் இருந்தார், அதுலேருந்து இப்போ அவருக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் போய் 500 பாயிண்ட்ஸ் இருக்கார் ராம் சரவணன். அண்ட் அதை தொடர்ந்து வந்து சிரிச்சது வந்து நம்ம பாரதா. ஓகே, ஏதோ ஒரு தா. அந்த பாரதா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிரிச்சாங்க. ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தமா? 1000 பாயிண்ட்ஸ் வந்து அதில் வந்து ஒரு 200 போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. லாஸ்ட்டாக சிரிச்சது நம்ம மயிலாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் போகுது. ஏற்கனவே மயிலாடு வந்து 900 பாயிண்ட்ஸ் தாங்க, இப்போ 100 பாயிண்ட்ஸ் போய் மயிலா 800 பாயிண்ட்ஸ் இருக்கும்.
2 ரவுண்டு முடிஞ்சது. இன்னொரு ரவுண்டுக்காக நம்ம காத்துட்டு இருக்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் என் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய் திரைப்படத்திலிருந்து 3 தேன் மிட்டாய்கள் வந்திருக்கிறாங்க. பாரதா, ராம் சரவணன், மயிலாட். ஓகே, ஸோ 3 பேர் வந்து பார்த்தா 2 ரவுண்டு முடிச்சு 3வது ரவுண்டுக்கு போகிறாங்க. 3வது ரவுண்டு வாட் ரவுண்ட் மயிலாட் டெல் மீ. மாத்தி யோசி. மாத்தி யோசி என்ன பண்ணுங்க? நீங்க பேசுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசணும். ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது மாத்தி யோசி. முதலாவதாக நாம் விளையாட அழைக்க போவது பரதா. சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன படிச்சிருக்கீன்னு சொன்னீங்க? உங்கள் ஷூ வந்து எவ்வளோ விலைன்னு தெரியணும்னு நினச்சேன், பட்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டிங்களா, அதனால் அமைதியாயிட்டேன். செம்ம உஷாரில் நீ. அப்படி வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கும் போது அவுட் ஆயிட்டீங்களா? ஓகே, வெரி குட். இப்படிலாம் கஷ்டமாக கேள்வி கேட்கக்கூடாது. நான் எதுவுமே கேட்கலையாம்மா. ஓகே, நல்லா விளாண்டமா. தேங்க்யூ, பை பாய். நமது பாரதா அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ராம் சரவணன். ஒரு ரவுண்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்று கூட்டா ஏதோ ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி ஓடு. ஒரு அழகா ஸ்டைலில் நடந்து வர வேணா? ஒன் மோர்லாம் வேணாம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. பாரதா வந்து ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ண? ஒரு இருட்டு ரோடு அங்கே மீட் பண்ணியா? பைக் ஃபாஸ்ட்டாக ஓட்டணும். எப்போ ஓட்டினேன்? அப்போ தான் அடிபடாது. சீரியஸாவா? நைட்டில் போனால் போலீஸ் ரொம்ப பிடிக்கிறாங்க. சரி, நைட்லேயே அவன் பிடிக்கிறாங்க போலீஸு? கிரில் சிக்கன் சாப்பிட சூப்பராக இருக்கும்ல. எத்தனை சாப்பிடுவேன் நீ? இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. என்கிட்ட கேட்குற? டைட்டானிக் செம படம்ல. என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்க மாட்டேன். அப்படி தானே. இப்போ நல்ல பேர் யார் யாரும்? லியோனார்டோ டிகாப்ரியோவும் கேட் வின்ஸ்லெட். ஐயோ, பட் நான் நல்லா விளாண்டீங்க. பரதா அவர்களை தொடர்ந்து ராம் சரவணன் அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் மயிலா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அத்தனை பேருக்கும் நான் சினிமாவில் நடிக்கிறது பார்த்தோன்னே எல்லாரும் சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் பயந்தாங்க, அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால எல்லாருமே ஜாலியாக இருப்போம். எங்கே போய் ஜாலியாக இருப்பீங்க? இந்த செட்டு ரெஜரி சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. பிடிச்சிருக்கா? நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன் ஃபேனா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இங்கே பிளாக் கலர் போடுறது போல ஒரு வேற டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸ் போட்டுருந்தா அந்த மேலே லைட்டிங் அழகாக இருக்கும். இங்கே இருக்க அது இது எது ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரிலாம் சொதப்புவாங்க, அதுவும் மக்கப்பா ப்ரோ வந்து ரொம்ப கேள்வி கேட்பாங்க, உஷாராக பேச அப்படின்னாங்க. நான் இப்போ எனக்கு பயமாக இருக்குது, நான் எங்கே சொதப்ப போகிறேன்னு. அது மட்டும்னு ஒரு 2 தடவை சொல்லி அவுட் ஆகிட்டீங்க தெரியல. மைக்கு சரி இல்லையோ? அதுக்கு தான் 2 லைன் பேசணும். இவ்வளோ பேசு இந்த பொண்ணு. சும்மா சொல்லி பார்த்தேன், நீ அவுட் ஆயிட்ட. நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நீங்க பண்றது மட்டும் என்னது? நான் ஒண்ணுமே பண்ணல. இவ்வளவுதான் ஆன்சர் சொல்லணும். இவ்வளோ பெருசாமா பேசுவீங்க. நீங்க அந்த பாயிண்டே சொல்லலங்க. ஆமா, நான் இப்படி ஏமாத்தினா ஏமாற கூடாதுன்னு சொன்னேனா? நீங்க இப்படி ஏமாத்தி நம்புற மாதிரி ஏமாத்துறீங்க. அப்படிதான் ஏமாத்தும். நீ போய் உட்காருமா. மாட்டேன். நல்லா கை தட்டுக்குமா, அப்பதான் போவாங்க. மாத்தி யோசி முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். பரதா ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்லம்மா? அந்த 800 ஏம்மா. அதுலேருந்து ஒரு 300 போய் இப்போ நீங்கள் 500 பாயிண்ட்ஸில் இருக்கீங்கம்மா. நீ எவ்வளோமா பாயிண்ட்ல இருந்த? 500 பாயிண்டா? ஏற்கனவே 500 தான் இருந்த. என்ன அப்படி கை தட்டுனுங்கிற? 500லேருந்து உனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகி 400 பாயிண்ட்ஸில் இருக்கிறாரு நம்மளுடைய ராம் சரவணன். அங்கே பார், நீ 400ன்னு எவ்வளோ கை தட்டு? ஓகே, மயிலா நீ ஏற்கனவே எவ்வளோ மறந்தேன்? 800 ஏம்மா. அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ நீ 600 பாயிண்ட்ஸில் இருக்கமா. ஸோ இன்றைய நாளுடைய வின்னர் மயிலா. 2வது இடத்தை பிடிக்கிறாங்க பாரதா. 3வது இடம் மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் பதவியை வெல்கிறார் ராம் சரவணன். வாங்க. இப்பயாவது அப்படி வரலாம், நல்ல சீஃப் கெஸ்டாக இருக்க மாதிரி நடுவில் புந்தே வந்து நிற்கிறேன். இருமா அதான் வண்டியை. இன்று நாளுடைய முதலிடத்தை பிடித்த மயிலா அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன்ஸ் வழங்கக்கூடிய 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க மயிலா, வாங்க.
அண்ட் இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த பரதா அவர்களுக்கு நமது அது இது வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு. அதனுடைய ராம் சரவணன் அவர்களுக்கு நமது நிகழ்ச்சி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு. ஸோ நம்மளோட ஷோ எப்படி இருந்தது? அற்புதமாக இருந்தது. நன்றி. எப்படி இருந்தது? சூப்பர். சூப்பர் இருந்தா நின்னமா? சான்ஸே இல்லை. இப்போ ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கோம். ஓகே சரி. ஸோ உங்களுடைய தேன் மிட்டாய் படம் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். நல்லா இப்போ ஒரு சூப்பராக பாட்டு போட்டு நம்ம எல்லாம் டான்ஸ் ஆட போகிறோம். ஆனால் நல்லா அழகான ஒரு பாடல் போடுங்க இவங்களுக்கு. ஓகே நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. இதே மாதிரி அருமையான கெஸ்டோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது மாகாப் ஆனந்த். 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். டாடா காமிங்க.